அண்ணா 2002 அவருக்கு தெரியாது அவங்க அப்பா எம்எல்ஏ. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்குறாரு கல்லூரியில் படிக்க சொல்லி. இவருக்கு அதிமுகவினுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு 16 வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி 2 தகர பெட்டியோடு பீலமேட்டில் போய் இறங்குறேன். நான் சொல்கிறது 2002. பீலமேட்டில் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகர பெட்டியை வைத்துக்கொண்டு எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், அப்பா இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். பெரிய நகரம் இது. இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமான்னு. ஏன்னா பிஎஃப்ஜி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலைங்க சார். புரிஞ்சுக்க, தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த 2002. 5 ஆண்டுகள் பிஎஃப்ஜி பொறியியல் கல்லூரியில் 5 ஆண்டுகள் படித்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில் படித்தாங்க. நான் படித்த அதே பிஎஃப்ஜி கல்லூரியில் என்னுடைய மனைவி 1 ஆண்டு காலம் எனக்கு ஜூனியராக படித்தாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கோட்டா சிஸ்டத்தில் இந்த அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்தில் வானதி வரல, வானதி அக்கா வரல நினச்சிக்கிறோம். கோட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல, கோட்டா சிஸ்டத்தில் இங்கே யாரும் வரல. கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.